Assalamualaikum and hi friends, welcome to our channel Yas Diary. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈதோட vlog தான் பார்க்க போறோம். ஈதோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஈத் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது அதெல்லாமே தான் பாத்தீங்கன்னா இந்த vlogல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஈத்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஹேண்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈத் மெஹந்தி. நெக்ஸ்ட்டு ஈத் அன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்வோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வெறும் கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கே பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்காக நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேகிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பூரிக்கான மாவு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் அதுக்காக கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பனஞ்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டை போட்டு மூடிட்டு நம்ம வந்து வச்சிடணும். அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம பூரி சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம பார்த்திங்கன்னா பிணைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கொடுத்துரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா டைட்டாகவே பிணைஞ்சிருக்கேன். அடுத்த நாளைக்கு என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றத நான் வந்து மைண்டில் கால்குலேட் பண்ணி அதுக்கான வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தோல் எல்லாமே உரித்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ நம்ம வேகிறதுக்காக போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா உரித்து நான் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன் தனியாக. நம்ம இந்த மாதிரி ஈது நாளைக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உரித்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்டுக்காக நான் பார்த்திங்கன்னா ரைஸ் கீர் தான் செய்ய போகிறேன். ரைஸ் கீருக்கு நான் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே 200 கிராம் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நல்லா இந்த மாதிரி பனஞ்சி விட்டுக்கணும். நம்ம வந்து மிக்சியில் பல்ஸ் கொடுத்து எடுத்து கூட பண்ணலாம். பட் அதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான வேவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பனஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இதுவே பார்த்திங்கன்னா பொடி பொடியே ஆகிடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் ஆஃப் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் நம்ம வந்து அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 600 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா விசில் கொடுத்து இறக்கிக்கலாம். ஒரு 4-5 விசில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா பால் தான் காய்ச்ச போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரம் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இங்கே ஆரோக்கியாவோட ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நமக்கு கொடுப்பாங்க 1.5 லிட்டர் கேட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே ரைஸ் கீர் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டோன்டு மில்க்கு, ஸ்கிம்டு மில்க்லாம் நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஆவினில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஆவின் ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆரோக்கியா யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆவினை விட பெஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியா கொஞ்சம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாப்பாடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் நீங்கள் வந்து கொடுத்து இறக்கிக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி இருக்கணும் சாப்பாடு. நீங்கள் வந்து அந்த விசில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் கரண்டியால் நல்லா நீங்கள் பார்த்திங்கன்னா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா குழைவாக இருக்கணும். நம்ம பாலில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து சாதம் வேறு வேறையாக தான் தெரியும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இந்த ரைஸ் கீருக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும். வேறு எந்த ரைஸும் நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. பாஸ்மதி ரைஸ் அப்படின்றப்போ தான் அந்த பாஸ்மதி ரைஸோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரைஸ் கீர் சாப்பிடும்போது இந்த ஒரு வாட்டி இந்த ரைஸ் கீர் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து விடவே மாட்டீங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த ஸ்வீட்டுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பால் வந்து 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த சிம்லேயே வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு பாருங்கள் எந்த லெவலுக்கு ஸ்டார்ச் எல்லாமே பிடிச்சி நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சாப்பாடு எல்லாமே போட்டு விட்டுட்டு இந்த சாப்பாடு எல்லாம் நல்லா ஒன்றா பிரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் கேக் செய்யறதுக்கு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் கூட ஆகலாம். சாப்பாடு பாலை வந்து பொறுத்து இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ஆச்சு. 1.5 லிட்டர் பால், 200 கிராம் ஆஃப் ரைஸு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ச் எல்லாமே போய் தங்கிட்டு பால் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதோட பதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் வந்து சுண்டி வரும். சாப்பாடும் பாலும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஜெல்லாகி இருக்கும். அந்த சாப்பாட்டோட அந்த ஸ்டார்ச்சும் அந்த பாலும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஜெல்லாகி இருக்கும். கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஏலக்காய் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நசுக்கி சேர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த விதையை மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். ஏன்னா அந்த ஏலக்காயோட ஃபுல் ஃப்ளேவர் அதில் இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காயோட விதை வந்து எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூடியும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ரொம்ப கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பிங் வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா சாப்பாடும் அந்த பாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லாகி அந்த பால் எல்லாமே கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா 3 கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு சுகர். 1.5 லிட்டர் பாலுக்கு வந்து இந்த சுகர் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு பால்கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பால்கோவா இல்லை அப்படின்னா மில்க் மேட் கூட ஆட் பண்ணலாம். மில்க் மேட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டின் இருக்கும் 140 ரூபா ப்ரைஸில். அதில் பாதி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 60 ருபீஸோட மில்க் மேட் கிடச்சது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மில்க் மேட் இல்லைனா பால்கோவா இந்த ரெண்டுத்தில் ஒன்று நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் சுகர் வந்து போர்ஷனாக தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சுகர் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. மறுபடியும் சொல்கிறேன், சுகரோட லெவல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து கூடியோ குறைச்சோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரைஸ் கீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாதம், 50 கிராம் முந்திரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் கீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொடுக்கவே கூடாது. தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து நமக்கு வேறு மாதிரி மாறிடும், பால் பாயாசம் மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்காம ராவாகவே சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தா தான் நமக்கு அந்த க்ரன்ச்சினஸோட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தாளித்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நெய் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து உருகி தான் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் தயவு செஞ்சு தாளித்து மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த ரைஸ் கீர் வந்து ஈதுக்கு முன்னாடி நாள் தான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஈத் அன்னைக்கு காலையில் ரொம்ப வேலை இருக்கும். ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா டக்குன்னெலாம் இந்த ரைஸ் கீர் வந்து செய்ய முடியாது. ஈதுக்கு முன்னாடி நாள் செஞ்சால் ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுடைய ரைஸ் கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். ரைஸ் கீர் பண்ணி முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா சிங்கில் இந்த பாத்திரம், அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு போகிறதுக்கே 12:30 ஆகிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறமா மெஹந்தி வேறு போடணும் அப்படின்றதுக்காக மெஹந்தி உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். ஒரு கை மட்டும் தானே முடித்தோம் அப்படின்றதுக்காக இன்னொரு கையில் இருந்த மெஹந்தியும் பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகிறதுக்கே பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 6 மணி போல் தான் இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஏதோ படையெல்லாம் திரண்டு வர்ற மாதிரி மேகக்கூட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவர் ஃபஜர்லாம் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா சரி இவருக்கு வந்து ரைஸ் கீர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன்.
நாம் இது நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் வந்து இலைகளாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வந்து கெட்டியாக வந்துருச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு செய்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டியாக செய்யலாம். இதே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் லிக்விடியாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா இதுவே பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி தான். ஸோ அவருக்கு ஸ்வீட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வந்து செய்கிறதுக்காக ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து மிக்ஸ் கொடுங்க அந்த எண்ணெயிலேயே. நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். நமக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாமே வந்து வற்றி சூப்பராக நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாகி வந்திருக்கும். அந்த பச்சை மிளகாயோட அந்த காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இறங்கி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து இப்படி தான் செய்வோம். ஸோ நானும் பார்த்திங்கன்னா அப்படி தான் செஞ்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கடைசியாக வந்து கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் பார்த்திங்கன்னா நல்லா அதில் வந்து மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு மசிச்சு வச்சுட்டோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து டக்குனு உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் காலையிலே பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ மாவோட அந்த சில்னஸ் எல்லாமே போயிட்டு நமக்கு வந்து மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு பிணையும் போது மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து உருண்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இலைகள் ஆகிடும். கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நான் பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு பால்ஸ் எல்லாமே பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு திரட்டியும் கொண்டு வந்துட்டேன். நம்ம மாவு நைட்டே பிணைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து உருண்டை பிடிச்சி திரட்டுறதுக்கும் ஈஸி. அதே மாதிரி பூரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தாலுமே நம்ம டஸ்ட்டு பண்ணி தான் நம்ம வந்து பூரி வந்து திரட்டியிருப்போம். பட் அந்த ஆயிலில் வந்து சுத்தமாக மாவு வந்து இருக்கவே இருக்காது. நம்ம யூஸ்வலாக வந்து அந்த டைம்லேயே மாவு பிணைஞ்சி அந்த டைம்லேயே நம்ம வந்து திரட்டி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே அடியில் வந்து மாவு தங்கிடும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு அந்த மாதிரி தங்கவே தங்காது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ஆயில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பூரி வந்து 1 by 1 போட்டு எடுப்போம். எந்த லெவலுக்கு சூப்பராக உப்பி நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபால்ட் வருமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக நமக்கு வந்து பூரி கிடைக்கும். பூரி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருவோம் தொழுகைக்கு முன்னாடியே அப்படின்றதுக்காக எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பூரிக்கு யூஸ் பண்ண அதே ஆயில் வந்து எடுத்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து மிளகு அரைச்சிட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தின்னாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ண இந்த மாதிரி வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 8 பல் பூண்டு வந்து முழுசாகவே நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற லெவலுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தின்னாக கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும், கலந்த மிளகாய்த்தூள். அது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். நான் இங்கே பார்த்திங்கன்னா 5 பெரிய சைஸ் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிடுவேன். இதையும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம். கொஞ்சமாக வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து
அதிலே வந்து வேக விடுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்திருக்கும் அந்த ஆவிலேயே. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நமக்கு தேவை அப்படின்றப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்றதே கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து புளி பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா நீங்கள் வந்து காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க திக்காக. ஸோ இதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் கிரேவியாக வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்முடைய எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக வந்து ரெடி ஆகியிருக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா அது கூட ஜெல் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நாம் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, வேர்க்கடலை, எள்ளு, சீரகம், அது மாதிரி வெந்தயம் அப்படிலாம் சேர்த்து. ஸோ அந்த பொடியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா திக்காகி நமக்கு வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்முடைய இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே நாம் இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே வந்து ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன் எந்திரிச்ச உடனேயே. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஊது தான் போட போகிறேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விடவும் எனக்கு வந்து ஊது போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சிரட்டையை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஊது ஸ்டாண்டில் வந்து வச்சு நான் வந்து ஊது தான் போடுறேன். ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொழுகை தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தனியாக தொழுகிற மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் எல்லாமே இன்லாஸ் வீட்டில் வந்து தொழுதோம். ஸோ இந்த வருஷம் வந்து தனியாக தொழுகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த வருஷம் வந்து எல்லோரோடையும் சேர்ந்து தொழுகிற மாதிரி பார்க்கலாம். தொழுது முடித்ததுக்கப்புறமா டிஃபன் தான் சாப்பிட்டோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா பிரியாணி தான் செய்ய வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடு வரைக்கும் தான் செய்கிறோம் அப்படின்றதுனால 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் மட்டும் கொடுத்து நான் வந்து இறக்கிக்க போகிறேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா வடித்து தான் சேர்க்க போகிறோம் சாப்பாடு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ண வச்சுட்டேன். ஸோ தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து உதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து சாப்பாடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு முக்கால்வாசி வெந்து வந்திருக்கும். பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் வச்சு உடச்சி பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து உடையும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். இப்போ நாம் இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற லெவலுக்கு நல்லா வதக்கிப்போம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். கொத்தமல்லி, புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 2 வந்து கீரி சேர்த்துருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம். நான் பார்த்திங்கன்னா இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிப்போம், நீல வாக்கில் கட் பண்ணி. இது பார்த்திங்கன்னா மற்ற மசாலாங்க கூட எல்லாம் ஒன்றா வந்து ஜெல்லாகி வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம், அந்த தண்ணியோடையும் சேர்த்து. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருவோம். நம்ம மூடி போட்டு மூடிட்டு
மட்டன் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட ஒன்று போல் வெந்து வரணும். உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து இறங்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி நம்ம வந்து வேக வச்சாலே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து மட்டனோடு சேர்ந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இறங்கிடுச்சு அந்த ஜூஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிற அந்த சாதம் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு சாதம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து நல்லா லிட்டை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டாலே போதுமானது. சில பேர் பார்த்திங்கன்னா தவா வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா தவா வந்து வைக்க மாட்டேன். நார்மலாக அப்படியே தான் சிம்மில் வச்சு தம் போட்டுருவேன். நான் பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், டபுள் கலரில் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா தான் ஓப்பனே பண்ணேன். அப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து தம் போயிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரைஸ் கீர் ரெசிபியும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் பார்த்திங்கன்னா சமைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. சாப்பிட்ற டைமில் தான் இது வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து பரட்டி விட்டேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தட்டில் வந்து சர்வ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு போய் எப்போவுமே சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா ஜொஹான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்றதுனால டக்குன்னு வந்து அந்த கரண்டி அந்த சட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பிடிச்சிருவான். ஸோ கை வந்து சுட்டுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து தட்டில் கொண்டு போய் தான் சாப்பிடுவோம் எப்போவுமே. சில பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், எப்போவுமே ஏன் தட்டில் வந்து கொண்டு போய் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ரீசன். பிரியாணி சர்வ் பண்ணிவிட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காயும் ப்ளைன் கேர்டு தான் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நல்லா ரெடியெல்லாம் ஆனதுக்கப்புறமா இன்லாஸ் வீட்டுக்கு தான் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்லாஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிஸ்டர் மச்சனை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு எங்கள் மாமி பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு போகிற வழியிலே வந்து லெஹர் சோடா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் நிறுத்தி லெஹர் சோடா குடிச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஜொஹானோட அவுட்ஃபிட்டு. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மாஷால்லா ரொம்ப அழகாக இருந்தான் அன்றைக்கி. இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு அவுட்ஃபிட் வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து வாங்கி கொடுத்த அவுட்ஃபிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா அவனுக்கு போட்டதுக்கப்புறமா மாஷால்லா அவ்வளோ அழகாக இருந்தான். இந்த அவுட்ஃபிட் போட்டு அவன் பார்த்திங்கன்னா சிடுன்னு இருந்ததுனால அவ்வளோ தெளிவாக ஃபோட்டோஸ் வந்து அன்றைக்கி எடுக்க முடியலை. அம்மா பார்த்திங்கன்னா ஷீர் குருமாவும் ஃபீர்மையும் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு போன உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பாட்டி வீட்டில் வந்து மாமா மாமி தம்பி தங்கச்சி பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே நல்லா ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு போல் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் போச்சு அன்றைக்கி நாள். ரொம்பவே சூப்பராக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு நான் பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறு ஒரு புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.